வணக்கம் நண்பா. ஆயமா தமிழ் சேனல் உங்களுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஆயில் ரிக், கடலில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கச்சா எண்ணெய் வந்து திரவ தங்கம்னே சொல்கிறாங்க. நம்ம இந்தியாலையும் ஒரு ஆயில் ரிக் இருக்குது. அது எப்போ கண்டுபிடிச்சாங்க, அதோட பர்பஸ் என்ன, இன்றைக்கி அதோட ஒர்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்தியா கிட்ட இருக்கிற ஆயில் ரிக் எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த கச்சா எண்ணெயினால் நம்ம எக்கனாமி எந்த அளவுக்கு பூம் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பையோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலோட லிங்க்கில் போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கேஷ் கிவ்வே உங்கள் எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரீச் ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ரிக், எண்ணெய் கிணறு அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பெட்ரோல், டீசல், ஆயில் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அந்த எண்ணெய் கிணறுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியலில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அது எப்படி உருவாகுதுன்னா, சயின்டிஸ்டோட கூற்றுப்படி சுமார் 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள், மரங்கள், செடிகள் இது எல்லாமே நிலத்தோட மேற்பரப்பில் இருந்திருக்கும். அது எல்லாமே காலப்போக்கில் பூமிக்கு மேற்பரப்பில் இறந்து அது அப்படியே மண்ணோட மண்ணை அப்படியே மூடி ஒவ்வொரு லேயராக 1 by 1 அப்படியே மேலே போய் அது வந்து பூமியோட ப்ரெஷரில் அது வந்து முழுசாக மக்காமல் அது ஒரு லிக்விடாக வந்து ஒரு ஃபார்ம் ஆகுது. ஒரு பிளாக் கலரில் ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த லிக்விடை வச்சு தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பெட்ரோல், டீசல், கிரீஸு, ஏன் அதில் மிச்சமாகிறது தாருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். ரோடு போடுற தார் வரைக்கும் எல்லாத்தையும் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் இந்த எண்ணெய் தான் வந்து உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. அந்தளவுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள் தான் இந்த கச்சா எண்ணெய். அப்போ இவ்வளோ வேல்யூ இருக்கிற இந்த கச்சா எண்ணெய் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி இதை எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது பூமியோட மேற்பரப்பில் இருந்து கிட்டத்தட்ட 1000 மீட்டர் கீழே தான் ஆவரேஜாகவே கிடைக்கும். தரையிலையும் கிடைக்கும், கடலுக்கு அடியிலையும் கிடைக்கும். தரையில் இருக்கிறத கூட ஓரளவுக்கு ரிஸ்க் கம்மியாக எடுத்துடலாம். கடலில் இருக்கிறத எடுக்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்குது. இந்த கச்சா எண்ணெயை வந்து திரவ தங்கம்னே சொல்கிறாங்க. உலக பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெயை திரவ தங்கம்னு சொல்கிறதுக்கு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பான விஷயம். அதை எடுக்கிறது அதை விட ரொம்ப டஃப்பான விஷயம். இதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி இதோட பர்பஸை நம்ம ஃபுல்லாக புரிஞ்சு அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தப்போ இது எடுக்கப்பட்ட தூரம் வந்து ஒரு 2000 ஒரு 2500 அடிக்குள்ள இதை வந்து நம்ம எடுக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை வந்து அத்தியாவசியமாக பயன்படுத்துகிறோம். ஸோ இதனால இதோட நீடு வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இதை எடுக்க இது இன்னும் ஆழமாயிட்டே போகுது. இப்போ ஆவரேஜாக இது கிடைக்கக்கூடிய ஆழம் எவ்வளோ தூரம்னா சுமார் 3000 4000 அடின்னு சொல்கிறாங்க. இதோட தேவை இந்த உலகத்தில் அதிகமானதுனால, இதோட அளவும் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் 50 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த கச்சா எண்ணெயை நம்மளால் பூமியிலிருந்து எடுக்க முடியும். ஏன்னா இதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது வந்து இயற்கை நம்மளுக்கு கொடுத்த பரிசு. அது வந்து இன்னும் 50 வருஷத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பூமியிலிருந்து எடுத்துட்டோம். ஸோ இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு தாங்கும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. 50 வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ கச்சா எண்ணெய் அப்படிங்கிறதோட ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கச்சா எண்ணெய் இந்தியாவில் எங்கே இருக்குது, இது எப்படி இந்தியாவுக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இண்டோ சோவியத் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி குழு வந்து 1964 67 வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி நடத்துகிறாங்க. எங்கன்னா நம்மளோட அரபிக் கடலில். அங்கே அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது சரியாக மும்பையிலிருந்து 160 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கச்சா எண்ணெய் இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியத்தை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டீம் வந்து கண்டுபிடிச்ச உடனே அதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. ஆஸ் யூஸ்வல் 1972 நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு குழுவை அமைச்சு அந்த குழுவை அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அளவு, அது எவ்வளோ அடி ஆழத்தில் இருக்குது, அதை நம்ம எத்தனை வருஷத்துக்கு எடுக்க முடியும், அதோட பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு குழுவை வந்து 1972 அப்பாயிண்ட் பண்ணி அங்கே அனுப்புகிறாங்க. அந்த குழுவோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மும்பையிலிருந்து 160 170 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆவரேஜாக ஒரு 70 90 மீட்டர் ஆழத்தில், அதாவது அடியில் சொல்லணும்னா 230 to 300 அடி ஆழத்தில் கச்சா எண்ணெய் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதை உறுதியும் செய்கிறாங்க. இந்த குழுவோட இந்த ஸ்டேட்மெண்ட் கிடைச்ச உடனே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ONGC அப்படிங்கிற நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இதை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ONGCனா ஒன்றும் இல்லை, இந்தியாஸ் ஆயில்ஸ் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி அங்கே ஒரு எண்ணெய் கிணறு, ஆயில் ரிக் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணணும், அங்கே இருக்கிற ஆயிலை வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முழு முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. எப்பன்னா 1972 இந்த ஆயில் ரிக் இருக்கக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பேருனா மும்பை ஹைஃபீல்டு அப்படிங்கிற பேரில் தான் இது வந்து அழைக்கப்படுது. 1972 இந்த குழு வந்து ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ண உடனே ONGC இதை டேக் ஓவர் பண்ணி அங்கே வந்து எண்ணெய் கிணறு வந்து நம்ம வந்து கட்டணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அங்கே வந்து 3 பிரிவாக வந்து எண்ணெய் கிணறு வந்து அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஆயில்ஸை வந்து வெளியெடுக்கிறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார சப்போர்ட் கொடுத்துருக்கு. எந்த அளவுக்குன்னா, ஆவரேஜாக சொல்லணும்னா ஒரு வருஷத்துக்கு 20 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் வந்து அங்கேருந்து நம்ம வெளியே எடுக்கிறோம். அந்த அளவுக்கு அங்கே வந்து நம்ம
நம்ம வேலையில் ரொம்ப மும்பரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா 280 மில்லியன் பேரல்ஸ் யோசிச்சு பாருங்க. 280 மில்லியன் பேரல்ஸ் அந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து நம்ம அங்கிருந்து வெளியே எடுத்துருக்கோம் ஒரு வருஷத்துக்கு. அப்போ அங்கே எந்த அளவுக்கு ஒர்க் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும், அங்கே வந்து எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷனாக அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மும்பை ஹைஃபீல்ட்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் மூலமாக நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆயில்ஸில் 50% இதை வந்து கவர் பண்ணி வச்சிருக்கு. 50% அப்படிங்கிறது சின்ன நம்பர் கிடையாது. மொத்த இந்தியாவுக்கு தேவையான ஆயில்ஸில் 50% இதை கவர் பண்ணியிருக்குதுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெரிய பலம். அதே அளவுக்கு மும்பை ஹைஃபீல்ட்லேருந்து எடுக்கக்கூடிய கச்சா எண்ணெய் வந்து மற்ற நாடுகள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணெய்களோட கம்பேர் பண்ணும்போது 30% வரைக்கும் இது எக்ஸ்ட்ரா குவாலிட்டியாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இன்ஃபேக்ட் 2020 நம்ம இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியில் ஆவரேஜாக 1/3 இது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கு. அப்போ இதோட தேவை நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதனால வரக்கூடிய லாபங்கள் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதோட லாபம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். லாஸ்ட் இயரோட ONGC ஸ்டேட்மெண்ட் படி இன்னும் 80 மில்லியன் டன்ஸ் ஆயில் வந்து இன்னும் நம்ம கடல் பரப்பில் இருக்கு. அந்த ஆயில் ரிக்கு கீழே இருக்கு. அதை நம்ம வந்து எடுக்கலாம். 80 மில்லியன் டன்ஸ் பேரல்ஸில் சொல்லணும்னா 610 பில்லியன் பேரல்ஸ் வந்து இன்னும் அங்கிருந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ இதனால வந்து நம்மளுக்கு உள்நாட்டு உற்பத்தியில் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பொருளாதார சப்போர்ட் இந்த ஆயில் ரிக் மூலமாக நம்மளுக்கு நிறையவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. 3 அதாவது மொத்த இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியில் 3/4 அதோட ப்ரொடக்ஷனை கொடுக்குது. இந்த அளவுக்கு இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஆயில் ரிக்கை வந்து கட்டுறதும் சின்ன வேலை கிடையாது. அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறதும் சாதாரண விஷயம் கிடையாது. இதை கட்டும் போதும் கட்டினதுக்கு அப்புறமும் இடையில கூட நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. அதோட இன்னொரு சவாலான விஷயம் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆயில் ரிக்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் ரிக் கட்டினப்போ 75 90 மீட்டர், அதாவது ஆவரேஜா ஒரு 230 300 அடிக்குள்ள வந்து இந்த ஆயில்ஸ் வந்து நம்ம கீழே இருந்து எடுக்க முடிஞ்சது. ஆனா இப்போ நம்ம அதில் ஆயில் வந்து எடுக்க அதோட அளவு வந்து கீழே போயிட்டே இருக்கு. ஸோ அதனால இதோட ஆழமும் அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ இதோட ஆழம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1300 1400 மீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அடியில் சொல்லணும்னா 4300 அடியிலிருந்து 4400 அடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு கீழே போயிருக்கு. ஆனால் இன்னும் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இன்னும் 80 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து அங்கே இருக்கு. ஆனால் அதை எடுக்கிறது எவ்வளோ சவாலான விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா 1300 மீட்டருங்கிறது கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர். அதை வந்து பூமிக்கு அடியில் நீங்கள் வந்து ஓட்டை போட்டு அங்கிருந்து ஆயில் எடுக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் ஆயில்ஸ் வந்து அங்கிருந்து எடுக்க இன்னும் ஆழமாக தான் போகும். அவரேஜாக சொல்லணும்னா பேலன்ஸ் இருக்கிற ஆயில்ஸ் எடுக்கிறதுக்குள்ள எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 500 மீட்டர் ரீச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதோட இப்போ ONGC என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மும்பை ஹைஃபீல்டு ஆயில் ரிக்கை வந்து ஏலத்தில் விடுறதுக்கு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட மதிப்பு எவ்வளோன்னா நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் நம்ம ONGC கோட் பண்ணியிருக்கிற ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோன்னா 10.30 பில்லியன் வந்து ஸ்டார்டிங் பிரைஸாக கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அங்கேருந்து எவ்வளோ ஆயில் எடுக்க முடியும், இதோட ஒர்த்து எவ்வளோ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. அதை யார் எடுக்க போறா, அங்கே வந்து அவங்க எப்படி ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி 2005 இந்த ஆயில் ரிக்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, ஃபயர் ஆக்சிடென்ட். அந்த 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் ஃபயர் ஆயிருக்கு 2005. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 22 பேர் இறந்துருக்காங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 22 பேர் இறந்ததே பெரிய லாஸ் தான். பட் காஸ்டா நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, அங்கே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த கச்சா எண்ணெயோட மதிப்பு வந்து 1,10,000 பேரல்ஸ் வந்து ஃபயர் ஆயிருச்சு. அதோட குவான்டிட்டி வந்து 175 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் கச்சா எண்ணெய் வந்து அதில் ஃபயர் ஆயிருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட்டை சரி செய்யறதுக்கு செலவு பண்ணின அமௌண்ட் எவ்வளோன்னா 300 மில்லியன், அதாவது நம்ம ருபீஸ்ல சொல்லணும்னா 1200 கோடி. ஸோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிக்கை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் கொடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டோட மதிப்பு நியர்லி 10.30 பில்லியன் ஸ்டார்டிங் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஏன் வெளியே கொடுக்கணும், இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு இடத்த வந்து நம்ம எதுக்காக கான்ட்ராக்ட் கொடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கை நம்மளே ஹேண்டில் பண்ணலாமே. ஏன்னா இந்தியாவோட பொருளாதாரத்தை மிக முக்கிய பங்காக இருக்கக்கூடியதும், இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியில் 3/4 கவர் பண்ணியிருக்கிறதும், அதோட எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய எண்ணெய் அளவில் 15% வந்து கவர் பண்ணியிருக்கிற இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பொட்டன்ஷியலை வந்து நம்ம எதுக்காக பிரைவேட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கு ONGC தான் அதுக்கு வந்து கரெக்டான பதில் சொல்லணும். இதோட உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்தியாவில் ஒரு ஆயில் ரிக் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட பொட்டன்ஷியல் எவ்வளவு, இதனால நம்மளுக்கு வரக்கூடிய லாபங்கள், இதனால பொருளாதாரம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.